இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய ஃபோனை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒவ்வொரு கேள்விக்கும் இப்போ நமக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. பக்கான ஒரு ஃபோமை அவுட் பண்ணியிருக்காங்க. இருந்து அடுத்த அப்டேட்டு இது லாஸ்ட் அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு காலையில், அதாவது இன்னைக்கு மதியம் இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நமக்கு இருந்த மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய ஃபோனை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற கேள்வி தான் நம்ம எல்லார்கிட்டேயுமே இருந்த கேள்வி. நான் பர்சனலாக வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரேன், இது என்னென்னு ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதுக்கு ஒரு கவர்மெண்ட் முடிவு சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் இப்போ நமக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்சிஎஸ்எல் அப்படின்ற வெப்சைட்டில் வந்துட்டு நமக்கான ஒரு ஃபோமை அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோம் என்ன, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த TRCSL.government.lk அப்படின்ற வெப்சைட், நான் ஆல்ரெடி ஃபோம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற இதை காட்டிருப்பேன். அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன், அது என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி. இப்போ ரீசெண்டாக வந்திருக்க இந்த ஃபோமை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதில் ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு இண்டிவிஜுவல் IMEI ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஒன்று தந்திருக்காங்க, சரிங்களா? இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அந்த பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் முன்னால் இருக்க தெரியுமா படம், அந்த ஃபோட்டோவை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஃபோம் வரும். இது தான் இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு ஃபோம். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நமக்கான ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு ஃபோம், சரிங்களா? அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு பேர், அதாவது யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட பேர், போஸ்டல் அட்ரஸ் ஆஃப் த அப்ளிகன், அப்புறம் வந்துட்டு இமெயில் ஐடி அண்ட் தி ஃபோன் நம்பர் அண்ட் தி நேஷ்னல் ஐடென்டி கார்டு நம்பர் ஆஃப் த அப்ளிகன். அதுக்கப்புறம் வந்துட்டு IMEI நம்பர் 1, அதாவது 2 சிம் போடுற ஃபோனாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் ரெண்டையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இலங்கையில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, TRCSL IMEI ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் சிம்மை போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே கொடுத்துட்றாங்க. அதாவது ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம் இஃப் யுவர் டிவைஸ் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் அட் TRCSL. The registration of the IMEI number of your IMEI enabled device is not vital if the device is already connected with the network அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதாவது நெட்ஒர்க்கில் ஆல்ரெடி கனெக்டில் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணவும் வேணாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மை தந்திருக்காங்க. இனி வெளிநாட்டிலேருந்து போகக்கூடியவங்க கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ஃபோனை இந்த வெப்சைட்டில் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸையும் அவங்க சொல்லுவாங்க, அதே மாதிரி செஞ்சுட்டு போங்க. இப்போ என்கிட்ட கைவசம் ஒரு ஃபோன் இல்லை அப்படின்றதால நான் செஞ்சு பார்க்கல. அப்படி எனக்கு ஏழுந்துச்சு அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஃபோனை காட்டுறேன், சரிங்களா? சோட்டாவோ இல்லாட்டி அது மாதிரி போடுறேன். அப்புறம் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அப்போ இதுக்கு முன்னால் ஒரு ஃபோன் காட்டினீடா அது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு 5 ஃபோனை கொண்டு வரீங்க அப்படின்றப்போ 5 ஃபோனையும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குள்ளது ஒரு பல்கான ஒரு ஓர்டர் மாதிரி தான் அது. ஸோ அதை வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத காட்டுறதுக்கு தான் அந்த ஃபார்மு. அதில் வந்துட்டு நீங்கள் கஸ்டம் டிக்ளரேஷன் இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். அது இல்லாமலுக்கு நீங்கள் அந்த ஃபார்மை வந்து ரெஜிஸ்டர் அதாவது அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5 ஃபோன் அப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி, அதாவது கஸ்டம்ஸில் போயிட்டு இப்படி 5 ஃபோன் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள இதெல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் அது மாதிரி ப்ரொசீஜர்ஸோடு கொண்டு போக வேண்டியிருக்கும். அதுவே நீங்கள் இல்லை 1 2 ஃபோன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதில் செஞ்சு கொண்டு போய்க்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணும், இல்லை நான் வந்துட்டு வேறு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபார்மில் ஒரு 5 பேரை போட்டு நீங்களே வந்துட்டு 5 ஃபோனையும் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. அப்படியும் கொண்டு போக இயலும். ஆனால் அதுக்கும் ஏதாவது ரூல்ஸை கொண்டு வராங்களா அப்படின்னு தெரில. பார்த்தீங்கன்னா சரியாக இன்றைக்கு, அதாவது 2025 1ஆம் மாதம் 29ஆம் தேதி 12 மணிக்கு, பகல் 12 மணிக்கு இந்த நியூஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு இதுக்கு பிறகு வந்துட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ தான். இதுவும் நான் வந்துட்டு எப்படி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு அங்கேருந்து மெயில் வந்துச்சு. அந்த மெயிலை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அவங்கள்ட்ட இருந்து நம்மளோட இது ஒன்று வந்திருக்கு, மெயில் வந்திருக்கு. என்னென்னா, டியர் கஸ்டமர், ப்ளீஸ் நோட் தட் TRCSL இஸ் நாட் இஷ்யூவிங் எனி கிளியரன்ஸ் டு ஹேண்ட் கேரிங் டிவைசஸ் வித்தவுட் அ டிடென்ஷன் ரெசிப்ட் அப்படின்னு போட்டாங்க. யூ கேன் அப்லோட் யுவர் IMEI டீடைல்ஸ் டு ரெஜிஸ்டர் யுவர் IMEI
ஃப்ரம் அவர் வெப்சைட். சரிங்களா? அதாவது கையில் கொண்டு வர ஃபோனுக்கெல்லாம் இந்த டிடென்ஷன் ரெசிப்ட் இல்லாமலுக்கு எங்களால் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து இப்படி ஒன்று இருக்குது, நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தந்திருந்தாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ அந்த மாதிரி நான் போய் பார்த்தப்போ தான் எனக்கு இப்படி ஒரு ஃபார்ம் வந்துருக்க விஷயம் தெரிய வந்துச்சு. உடனே அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. இல்லை, லாஸ்ட்டாக நம்ம எல்லாருக்கும் ஒரு தீர்வு கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது வெளிநாட்டுக்கு இப்போ புதுசாக போகிறாங்க, 2029 பிறகு போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஃபார்மை கொடுத்து, அதாவது இந்த வீடியோ அனுப்பி சொல்லுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிடுங்க. மறந்துடாதீங்க. ஏன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணலாட்டி இதுக்கு பிறகு வந்துட்டு வேலை செய்யாது அப்படின்ற ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. அதுவும் இப்போ 2-3 மாதத்துக்கு தள்ளி போட்டதாகவும் சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. 2-3 மாதம் தள்ளி போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு நியூஸ் வந்தாலும் நம்ம எதுக்கும் தயாராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறது நல்லோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த தகவல் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு சில நபர்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன். இன்ன வரைக்கும் நான் ஒஃபிஷியல் இந்த நியூஸும் பார்க்கல. அப்படி பார்த்தேன் அப்படின்னா அதையும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இதுக்கு பிறகு டிஆர்சிஎல் பற்றி எந்த வீடியோவுமே வராது. இதான் லாஸ்ட் வீடியோ. சரிங்களா? அப்படி ஏதாவது இம்பார்ட்டண்டான ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா மட்டும்தான் டிஆர்சிஎல் பற்றி போடுவேன். மற்றபடி இதுக்கு பிறகு டிஆர்சிஎல் பற்றி எந்த வீடியோஸும் வராது. நன்றி, வணக்கம்.